இந்த எம்ஃபட்டிக் ப்ரொனவுன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணுவோம். கவனிங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் மை செல்ஃப், ஹிம் செல்ஃப், தெம் செல்ஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் ஒரு ப்ரொனவுனோட தான் சேர்ந்து வரணும். அப்படி வந்தால் தான் மீனிங் கரெக்டாக வரும். பாருங்க, ஐ மை செல்ஃப் நானே, ஹீ ஹிம் செல்ஃப் அவனே, தே தெம் செல்ஃப்ஸ் அவர்களே, வி ஆர் செல்வ்ஸ் நாங்களே இப்படிங்கிற மாதிரி வரும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நானே ஐ மை செல்ஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் யாரோட உதவியும் இல்லாமல், அதாவது எக்ஸ்டர்னல் ஹெல்ப் எதுவுமே இல்லாமல் ஒரு வேலையை தன்னந்தனியாக நானே செஞ்சு முடிக்கிறேன். நானே அந்த வீட்டை சுத்தம் செஞ்சேன். நானே அந்த வீட்டை சுத்தம் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மாவோ அப்பாவோ தம்பியோ அண்ணனோ எவனும் ஹெல்ப் பண்ணல. நானே என்ன பண்ணேன், அந்த ஒர்க்கை தன்னந்தனியாக செஞ்சு முடித்தேன். புரியுதுங்களா? இந்த அர்த்தத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு சில இடங்களில் இந்த பர்டிகுலர் வார்த்தையை கடைசியில் போட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட யூசேஜ் மாறுச்சுன்னா மீனிங் மாறிடும். எப்படி இடத்த மாற்றி போட்டிங்கன்னா மீனிங் மாறிடும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. லைக்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ கான்செப்ட்டுக்கு வருவோம். கவனிங்க, நானே உன்னை அழைப்பேன். நானே, யாரோட ஹெல்ப் இல்லைடா, நானே உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மை செல்ஃப் வில் கால் யூ. இந்த மை செல்ஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஐ வில் கால் யூ, நான் உன்னை கூப்பிடுவேன். ஐ மை செல்ஃப் வில் கால் யூ, நானே உன்னை கூப்பிடுவேன். இந்த மை செல்ஃப் போட்டிங்கன்னா அப்படியே இந்த நான் அப்படிங்கிறது நானே அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ரைட்? என் அப்பாவே இதை சமைச்சார். யாருமே ஹெல்ப் பண்ணல, எங்கள் அப்பா ஒருத்தராகவே இந்த வேலையை செஞ்சார், சமைச்சு முடித்தார். மை ஃபாதர் ஹிம்செல்ஃப். ஏன் இங்கே ஹிம்செல்ஃப் வருது? மை ஃபாதர் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது மை ஃபாதர், செகண்ட் டைம் சொல்லும்பொழுது மை ஃபாதர் ஹீ கீழே வந்துருவாரா? அப்போ ஹீ அப்படின்னா ஹிம்செல்ஃப் தானே, அதனால இங்கே ஹிம்செல்ஃப். மை ஃபாதர் ஹிம்செல்ஃப் குக் திஸ். மை ஃபாதர் ஹிம்செல்ஃப் குக் திஸ். அவளே காரை ஓட்டினாள். யாருமே சொல்லிக் கொடுக்கலீங்க, அவளே ஓட்டினா. ஷீ ஹர்செல்ஃப் ட்ரோவ் த கார். ஷீ ஹர்செல்ஃப் ட்ரோவ் த கார். ஓகே, அடுத்து பாருங்க, அவனே இதில் வெற்றி பெற்றான். யாருமே அவனுக்கு ப்ராக்டிஸும் கொடுக்கல, சொல்லியும் கொடுக்கல, அவனே தன்னந்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி இதில் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் போட்டுருங்க.